அன்பான புலியூர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் பாலுவின் அன்பு வணக்கங்கள். இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம். 23/3/2025 முதல் 29/3/2025 வரை, பங்குனி மாதம் 9ஆம் தேதி முதல் பங்குனி மாதம் 15ஆம் தேதி வரை. இனி 12 ராசிக்காரர்களுக்கு இந்த வார பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை பார்க்கும்போது மிகவும் சிறப்பான விசேஷமான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது உங்களது நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று இந்த வாரத்திலே கைக்கு வந்து சேருவதற்கும், நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்லதொரு பலன்கள் காண்பதற்கும், வேலை தேடும் நபர்களுக்கு உடனடியாக வேலை கிடைப்பதற்கும், ஏற்கனவே உள்ள நபர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும், நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றுதான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இந்த வாரத்திலே ரொம்ப நாளாக நடக்காம ஈத்துண்டே வந்து நின்ற ஒரு முக்கியமான நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி, சுப நிகழ்ச்சி இந்த வாரத்திலே உடனுக்குடன் நடந்து முடிவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம், வர வேண்டிய பணம், பழைய பாக்கியங்கள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில நன்மைகள், உதவிகள் கிடைப்பதற்கும், அதாவது மேலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில சிக்கல்கள் வந்து சேருவதற்கும், சில பிரச்சனைகள் வந்து சேருவதற்கும், வீண் தொந்தரவுகள், வீண் பம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும், தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பமுள்ள வாரம் இது என்று கூட சொல்ல இடம் இருக்கிறது. 24, 25, 26 3 நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள்படி பலன்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலுமே மிகவும் சிறப்பான வாரமாகவே தான் காணப்பட்டு வரும் தான் சொல்ல வேண்டும். அதாவது நீங்கள் தொட்டது துளங்குவதற்கும், நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும், எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகையை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும், உதவிகள் கிடைப்பதற்கும், அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவாக இருந்தாலும் உடன் நடந்து முடிவதற்கும், அரசாங்க சலுகைகள், உதவிகள் கிடைப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் இந்த வாரத்திலே குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி நடப்பதற்கும், திடீர் பிரயாணமாக வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வருவதற்கும், அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்திலே ஏதாவது ஒரு புதுசாக சொந்த தொழில், வியாபாரம் ஆரம்பிப்பதற்கும் கூட சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மொத்தத்திலே சிறப்பான வாரம் இது என்று கூட சொல்லலாம். 23, 24 2 நாட்கள் சந்திராசிரம நாட்களாகும். 26, 27, 28 3 நாட்கள் பணம் ஒரு நாட்களாகும். மிதுனராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் தேவையில்லாத சிக்கல்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், வீண் தொந்தரவுகள், வீண் வம்புகள், இப்படி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று வீடு தேடி வந்து சேருவதற்கும், முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் தடங்குகள், தடைகள், முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும், எந்த ஒரு காரியமானாலும் எடுத்தோமா முடிச்சோமான்னு இல்லாதக்கு ஜபு மாதிரி இழுத்து கொண்டே போவதற்கும் தான் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் உங்களுக்கு வரவேண்டிய பணம் கூட சமயத்துக்கு கைக்கு வராமல், கை கட்டினது வாய் கேட்டாமல் போவதற்கும் கூட வாய்ப்பு இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் இந்த வாரத்திலே வேலையில், உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் பயணமாக வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று போக வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் செலவுகள் தான் 2 மடங்கு கூடுதலாக ஆவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் பெண்களால் சில நன்மைகள் நடப்பதற்கும், உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் 24, 25, 26 3 நாட்கள் சந்திராசிரம நாட்களாகும். இந்த 3 நாட்களிலே புதிய முயற்சிகளை தவிர்ப்பது சால சிறந்தது. 28, 29 2 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். கடகராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவனை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிக மிக சிறப்பான, யோகமான, விசேஷமான வாரமாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது
எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி அடைவதற்கும் நீண்ட நாளில் முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் குடும்பத்துடன் வெளியூர் சென்று சாமி தரிசனம் சாமி வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் குலதெய்வ வழிபாடுகள் நேர்த்திக் கடன்கள் முதலியவற்றை நிறைவேற்றிக் கொள்வதற்கும் சந்தர்ப்பமுள்ள வாரம் இது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் வரவேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் பழைய பாக்கியங்கள் எதுவானாலும் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய காரியங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகும். மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்தேறிடும் வாய்ப்பு காணப்படுகிறது. 26, 27, 28 3 நாட்கள் சந்திராசிரம நாட்களாகும். 23, 24 2 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க. அஷ்டமஸ்தானத்திலே 4 கிரகங்கள் வீட்டிலிருந்து கொண்டு அஷ்டமஸ்தானத்தில் 4 கிரகங்கள் வீட்டிலிருந்து கொண்டு பண்ற அளப்பறை தாங்க முடியலைங்க. வீண் பிரச்சனை, வீண் தொந்தரவு, வீண் வம்பு, இப்படி ஏதாச்சும் ஒன்று மாற்றி ஒன்று வீடு தேடி வந்து சேருதுங்களே. மேலும் நீங்கள் முயற்சிக்கிற காரியங்களிலே முட்டுக்கட்டைகள் தடைகள் வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு மனக்கவலை இருந்து கொண்டே தான் இருக்கிறதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாக வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் உங்களுக்கு வரவேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் கூட சமயத்துக்கு கைக்கு வராமல் காலம் தள்ளி போவதற்குத்தான் சந்தர்ப்பம் இருக்கிறது. மேலும் இந்த வாரம் வருமானம் குறைவாகவும் செலவுகள் அதிகம்னு கூட சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் பெண்களால் சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், தொந்தரவுகள், தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. உஷார் தேவை. மற்றும் அரசாங்கத்திலிருந்து சில தொந்தரவுகள், கெடிபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் எந்த ஒரு விஷயமானாலும் நினைச்சபடி நடக்காமல் எதிர்மாறாத்தான் நடப்பதற்கு இந்த வாரத்திலே சந்தர்ப்பம் இருக்கிறது. உஷார் தேவை. 28, 29 2 நாட்கள் சந்திராசிரம நாட்களாகும். 24, 25, 26 3 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிக மிக சிறப்பான விசேஷமான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது நீங்கள் தொட்டது தொடங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றுதான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இந்த வாரத்திலே குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் குடும்பத்துடன் வெளியூர் சென்று வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் பெண்களால் சில நன்மைகள் நடப்பதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இந்த வாரத்திலே புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் புதியதாக ஏதாவது ஒரு தொழில் அல்லது வியாபாரம்னு ஆரம்பிப்பதற்கும் கூட சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மேலும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம், பழைய பாக்கிகள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. 26, 27, 28 3 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். துளாராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரப்படி பார்க்கும்போது ஒன்று சரிப்பட்டு வராப்புல தோணலைங்களே, முன்னுக்கு பின் முரணாத்தான் காணப்பட்டு வருதுங்க. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்டு இருந்தாலும் மேலதிகாரியிடத்திலிருந்து நல்ல பெயர் கிடைக்காட்டாலும் பரவாயில்லைங்க, நச்சரிப்பு தாங்க முடியலைங்களே. சுருக்கமாக சொல்லணும்னா வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு மேலதிகாரிகளின் டார்ச்சர் சற்று கூடுதலாக காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் சொந்த தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு வேலையாட்களால் பிரச்சனைகள் வருவதற்கும் வருமானம் குறைவு செலவுகள் 2 மடங்கு கூடுதலாவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சங்கடத்தையும்
மனக்குழப்பத்தையும் மன உளைச்சலையும் தரக்கூடியதாகவே தான் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. மேலும் ஒரு சிலருக்கு அரசாங்கத்திலிருந்து கூட சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள், தண்ட செலவுகள், கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. பெண்களால் சில சிக்கல்கள் வரலாம், உஷார் தேவை. 23, 24, 28, 29 ஆகிய 4 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களைப்படி பலன்கள் பார்க்கும்போது ஆரம்பமே மிகவும் அசத்தலாக தான் ஆரம்பிக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மிகவும் சிறப்பான யோகமான விசேஷமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. அதாவது எதிர்பார்க்கிறது மட்டுமில்லாமல் சில எதிர்பாராத நன்மைகள், உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புள்ள வாரம் இது என்று கூட சொல்லலாம். மேலும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும், புதியதாக சொந்த வீடு, நிலம், தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்குறதுக்கு உண்டான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கிறதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும், பெண்களால் சில நன்மைகள், உதவிகள் கிடைப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றும் கூட சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம், பழைய பாக்கியங்கள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. 24, 25, 26 3 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றகரமாகவும் வெற்றிகரமாகவும் ஆதாயகரமாகவும் காணப்பட்டு வருவதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியிலே ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும், நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும், ஏற்கனவே உள்ளவர்களுக்கு வேலையில் இடமாற்றம், ஊர் மாற்றம் ஏடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த வாரத்திலே எதிர்பாராத வகையில் திடீர் பிரயாணம் மேற்கொள்வதற்கும், வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும், அதனால் ஆதாயம் அடைவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றபடி இந்த வாரத்திலே அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. 26, 27, 28 3 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். மகர ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது சிறப்பான வாரமாகவே தான் காணப்பட்டு வரும்னு சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும், முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி அடைவதற்கும், நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும், நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இந்த வாரத்திலே ஏதாவது ஒரு புதிய தொழில் அல்லது வியாபாரம்னு ஆரம்பிக்கிறதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும், ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் வரவேண்டிய பணம், வராமல் இருக்கிற பணம், பழைய பாக்கியங்கள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் இந்த வாரத்திலே உடல் நலத்தில் எந்த குறைபாடுகளும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மிகவும் சிறப்பான வாரம் இது என்று கூட சொல்லலாம். 28, 29 2 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். கும்பராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும், ரொம்ப நாளாகவே நடக்காமல் வந்துட்டு இருந்த ஒரு முக்கியமான விஷயம் இந்த வாரத்திலே உடன் நடந்து முடிவதற்கும், நீண்ட நாளே எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும், நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், பெண்களால் சில நன்மைகள் நடப்பதற்கும், உதவிகள் கிடைப்பதற்கும்
அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டும். மற்றும் வேலை உத்தியோகம் சம்பந்தமாக வெளியூர் அல்லது வெளிநாடுகள் சென்று வர வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த வாரத்தில் எதிர்பாராத இடமாற்றம், ஊர் மாற்றம், பதவியில் உயர்வு போன்ற விஷயங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. பணம் மற்றும் அடுத்த வாரம் தான் வரும். மீனராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ஜென்மராசியிலே 4 கிரகங்கள் வீட்டிருப்பதனால் ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்ல வேண்டும். அதாவது முயற்சிக்கிற காரியங்களிலே பாதி அளவு வெற்றியாக நடந்து முடிவதற்கும், எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும், நீண்ட நாளை எதிர்பார்ப்பொன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும், ஏற்கனவே உள்ளவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும், ஒரு சிலருக்கு வேலை விஷயமாக வெளியூர் அல்லது வெளிநாட்டுக்கு பிரயாணம் மேற்கொள்வதற்கும், அதனால் ஆதாயம் அடைவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில நன்மைகள் நடப்பதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இந்த வாரத்திலே குடும்பத்துடன் வெளியூர் சென்று சாமி வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள், குலதெய்வ வழிபாடுகள், நேர்த்திக்கடன் முதலியவற்றை நிறைவேற்றிக் கொள்வதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சிறப்பான வாரம் இது என்று கூட சொல்லலாம். 23, 24 2 நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும். இத்துடன் இந்த வார ராசி பலன்களை முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூடி விடைபெறுகிறது புலியூர் நாகராஜன் பாலு. நன்றி, வணக்கம். இத்துடன் இந்த வார ராசி பலன்களை முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது புலியூர் நாகராஜன் பாலு. நன்றி, வணக்கம்.